உடலில் சேருகின்ற நச்சுப் பொருட்களை எவ்வாறு வெளியேற்றுவது என்பதையும், அதை வெளியேற்றக்கூடிய அற்புதமான மூலிகை வெந்தயத்தை பற்றியும் அற்புதமான மருத்துவ தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் செய்முறையும் பார்க்கலாம். வெந்தயம் 50 கிராம், மிளகு 25 கிராம், சுக்கு 50 கிராம், ஓமம் 50 கிராம். இப்பொழுது நாம் நஞ்சுக்களை வெளியேற்றக்கூடிய சூரணம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக 3 தேக்கரண்டி வெந்தயத்தை பொன்னிறமாக வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்த வெந்தயத்தை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு 1 தேக்கரண்டி. அன்பான நேயர்களே, மிளகு அளவிற்கு அதிகமாக காரத்தன்மை என்பதால் 1 தேக்கரண்டி போதுமானது. நன்றாக வறுத்த மிளகையும் எடுத்துக்கொள்ளலாம். 3 சுக்குத்துண்டுகள், நன்றாக வறுத்த சுக்குத்துண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். ஓமம் 3 தேக்கரண்டி, ஓமம் பொன்னிறமாக வறுத்துவிட்டன. மேலும் நன்றாக பொரிந்து விட்டபடியால் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களையும் பொன்னிறமாக வறுத்து நாம் தனியாக அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது தனியாக அரைத்து வைத்துள்ள தூளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்துவிட்ட நீரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் அரைத்து வைத்துள்ள சூரணத்திலிருந்து 1/4 தேக்கரண்டி, புகையிலை, பான்பிராக் போன்ற நச்சு பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான ஒரு சூரணம். அவ்வாறு அவர்கள் பயன்படுத்தி வந்தால் அதில் உள்ள நச்சுக்கள் படிப்படியாக செடிமெண்டேஷன் என்று சொல்கின்ற அளவில் வீழ்படிவாக நமது உடலில் சென்று தங்கியிருக்கும். அவர்களும் இந்த சூரணத்தை பயன்படுத்தலாம். இந்த சூரணத்தை வெந்நீரோடு கலந்து மிதமான சூட்டில் மாதத்திற்கு 2 முறை 15 நாட்களுக்கு 1 முறை இரவு வேளையில் குறிப்பாக உணவெல்லாம் உண்டு அரை மணி நேரம் கழித்து நாம் வெந்நீர் தயாரித்து இந்த சூரணத்தை எடுத்து அதில் சேர்த்து குடித்து வந்தால் மறுநாள் காலை உடலில் தங்கியுள்ள நஞ்சுக்கள் சிறுநீர் வழியாகவும் மலம் வழியாகவும் வெளியேறிவிடும். உடல் பூரிப்படையும். உடலில் தங்கியுள்ள நஞ்சுக்கள் வெளியேறியவுடன்
இரத்தம் தூய்மை அடையும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த சூரணத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும்.